Hello everyone, this is Soumya from AX and Infotech. Hope all are doing great. டேலில ஆர்டர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இயர் எண்டில் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணும்போது பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லைனா சேல்ஸ் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த கம்பெனிஸ்க்கு ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா ஆர்டர்ஸ் கண்டினியூ ஆயிருக்காது நியூ கம்பெனில. இதனால சில பேர் டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணாமையே வச்சிருப்பீங்க. இன்னும் சில பேர் மோர் டைம் அண்ட் மோர் ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஆர்டர்ஸை நியூவா கம்பெனில புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண AXN has come up with an add-on, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் மைக்ரேஷன் ஆட்-ஆன். இதுல ஈஸியா சிங்கிள் கிளிக்லயே உங்க வவுச்சர்ஸை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மூலியமா பெண்டிங் ஆர்டர்ஸை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் நியூ கம்பெனில. அதுக்கு டேலி ஓபன் பண்ணிட்டு நான் இந்த டிசிபி லோட் பண்ணிட்டேன். அண்ட் கேட்வே ஆஃப் டேலிக்கு கீழே செக் பண்ணீங்க அப்படின்னா இயர் அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு சேல்ஸ் ஆர்டர் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட்குள்ள இருக்க என்ட்ரிஸை வந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது கேட்கும். நான் வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 1 ஏப்ரல் 25ல இருந்து 31 மார்ச் 26ல இருக்க எல்லா என்ட்ரிஸும் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படிங்கறத கொடுத்துட்றேன். அண்ட் எந்த வவுச்சர் டைப் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டருங்கிற வவுச்சர் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். சேம் அதே மாதிரி அகெயின் 1 ஏப்ரல் 25ல இருந்து 31 மார்ச் 26ல இருக்க சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர்ஸையும் நான் இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருக்க பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர் நான் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருக்க நியூ கம்பெனியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சேல்ஸ் ஆர்டர் 26 to 27 அப்படிங்கிற நியூ ஃபினான்ஷியல் இயர் கம்பெனியில நான் வந்து இதை இம்போர்ட் பண்றேன். இப்போ சேம் அதே மாதிரி இயர் அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு சேல்ஸ் ஆர்டர் அண்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் இம்போர்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன டேட்ல வந்து இம்போர்ட் பண்றீங்கன்னு வரும். ஸோ இது வந்து கரண்ட் டேட் காமிக்கும். நீங்க கரண்ட் டேட்ல வேணும்னாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்ல ப்ரீவியஸா ஏப்ரல் மந்த் மே மந்த் என்ன டேட்ல வேணுமோ அந்த டேட்டை நீங்க இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 31 ஜூலை அப்படிங்கிற டேட்லயே வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நான் இம்போர்ட் பண்றேன். ஸோ அக்செப்ட் கொடுத்ததும் எனக்கு இங்க இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். சேம் அதே மாதிரி இப்போ சேல்ஸ் ஆர்டரை இம்போர்ட் பண்றோம். சேம் இதே டேட்ல நான் சேல்ஸ் ஆர்டர் வந்து அக்செப்ட் கொடுக்குறேன். அண்ட் சேம் எனக்கு அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டரும் இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு எனக்கு இங்க எடுத்துட்டு வந்துடும். இப்போ வந்து நம்ம வவுச்சர்ஸ் ரிப்போர்ட்டா செக் பண்ணிடலாம். டே புக் போயிட்டு நீங்க என்ன டேட்ல வந்து கொடுத்தீங்களோ, இப்போ நான் வந்து 31 ஜூலை அப்படிங்கிற டேட்ல வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி 31 ஜூலை ஓப்பன் பண்ணா அந்த என்ட்ரிஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல எந்தெந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே ஈஸியா சிங்கிள் கிளிக்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கரண்ட் கம்பெனில நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். To buy this add-on, kindly contact our team. Details in screen and description. Follow and tap the bell icon for continuous tally tips. Thank you.